நீங்கள்லாம் முதல்ல உங்களுடைய குழப்பமான சிந்தனைகளிலிருந்து வெளியே வரணும். நல்லா காமாக திங்க் பண்ணணும், கம்போஸ்டாக திங்க் பண்ணணும். ஒரு குளம் இருக்கு, குளத்தில் தண்ணி கலங்கி இருந்ததுன்னு வையேன், நீ போய் இப்படி பார்த்தா கூட உன் மூஞ்சியும் தெரிய போகிறதில்ல, ஒன்றும் தெரிய போகிறதில்ல. கலங்கல் இல்லாத குளம் இருந்தால், அந்த காலத்து பானுமதி எம்ஜிஆர் வந்து பாடுவாங்க மதுரை வீரன் சினிமாவில், நாடகம் எல்லாம் கண்டேன். அதில் பத்மினி இப்படி கண்ணாட்டுறதெல்லாம் கூட தெரியாது. அது மாதிரி தண்ணி நல்லா கிளியராக இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்டாண்ட்ஸ் இல்லா, அப்போ உன் தலையில் தான் 4 முடி இருக்குது, உடஞ்ச சீப்பு இருக்குல்ல, அப்படி வாரிக்க வேண்டியது தானே. அந்த மாதிரி தான் நீங்கள் கூட உங்கள் மனம் குழம்பி இருக்கிற போது தெளிவான சிந்தனைகள் வராது. மனசு தெளிவாக இருந்தால் அழகா அரை மணி நேரத்தில் சிந்திக்க வேண்டியது அரை நிமிஷத்தில் சிந்திச்சுட்டு யூ வில் கம் அவுட் வித் எ சொல்யூஷன். ஸோ நீங்கள் கான்கர் பண்ண வேண்டியது உங்கள் மனசை, அந்த அலைகிற மனசை அடக்கணும். அதுக்கு பேர் தான் யோகா. அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரனாம் தாய்மானவர். அலையும் மனதை அடக்குபவனே யோக சிற்பரனாம். இப்போ அலையிற மனசை அடக்கிட்டியானா என்கிட்ட நீ வரவே தேவையில்லை, உங்கள்கிட்டயே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. பட் யூ ஆர் சோ கன்ஃபியூஸ், சோ ஸ்ட்ரெஸ்ட், சோ ஜிங்ஸ்டு. அதனால உனக்கு உலகமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள், உலகம் ஒன்றும் அழியல. ஒருவேளை இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வை, கடவுள்கிட்ட 14 உலகம் இருக்குன்னு நீ சொல்லினுக்கிறல்ல, அதில் இன்னும் 13 உலகம் பாக்கி இருக்கு. ஸோ எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் இல்லாத ப்ராப்ளம் இல்லை. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு, இஃப் ஆட்டம் கம்ஸ் கேன் ஸ்ப்ரிங் பி ஃபார் பிஹைண்ட். இலையுதிர் காலம் வந்தால் இளவேநீர் காலம் வராமல் போய்விடுமாம். பிஹைண்ட் எவ்ரி டார்க் கிளவுட் தேர் இஸ் எ சில்வர் லைனிங். ஒரு கருத்த மேகத்துக்கு பின்னால் ஒரு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதெல்லாம் உனக்கு ப்ராப்ளமா தெரியுதோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு அழகான தீர்வு இருக்கும். உலகத்தில் தீர்வு இல்லாத ப்ராப்ளம்னு ஒன்றுமே கிடையாது. யூ ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் நாட் ஈவன் ட்ரைங் டு அனலைஸ் யுவர் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு தான் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் பேர். ஒரு டம்ளரில் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, யூ ஆர் த ஆப்ஷன். அரைவாசி தண்ணி இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, இன்னொன்று அரைவாசி காலி ஆகுது அப்படின்ற. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஒரு ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பிரிமிட்டிவ் கண்ட்ரிக்கு ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி பாட்டா மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் அனுப்பிச்சானா, கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் த மார்க்கெட் பொட்டன்ஷியல். இந்த நாட்டில் நம்ம ஷூ எல்லாம் எவ்வளோ விற்கும், செருப்பெல்லாம் எப்படி விற்கும்னு பார்த்துனுவான்ட்டு. மேனேஜர் சொன்னானா, அவங்க யாரும் காலைல செருப்பே போடுறதில்ல, இந்த ஊரில் போய் நம்ம ஷூவும் செருப்பு எங்கே விற்க போகுது அப்படின்னா. அதே கம்பெனி அடுத்த மேனேஜர் அனுப்பிச்சானா, அவன் போயிட்டு வந்து சொன்னானா, அந்த நாட்டில் யார் காலையும் செருப்பு இல்லை, அதனால் நம்ம அத்தனை ப்ராடக்டையும் அவங்க ஊரில் டம்ப் பண்ணிடலாம், அவ்வளோ பொட்டன்ஷியல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா. இப்படி நினைக்கிறதும் நீ தான், அப்படி நினைக்கிறது நீ தான். இதுதான் பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்கிறது. நீங்கள் ஒரு குழப்பமான சிந்தனையில், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், எலோப்பிங் இன் செல்ஃப் பிட்டி, உங்களை பற்றி உங்களுக்கே தாழ்வு மனப்பான்மையும் ஒரு கழிவிறக்கமும் இருக்கிறது. செல்ஃப் பிட்டின்னா தமிழில் கழிவிறக்கம். அதனால் உங்களுக்கு சரியான தீர்வுகள் வர்றதில்லை. ஒரு சுரங்கு வருது, இந்த இது ஒரு டாக்டர்கிட்ட போய் சுரங்கு வந்துச்சு டாக்டர்னா அவர் இதெல்லாம் துடைச்சி கொஞ்சம் அப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நேபாசல் பவுட்ரு போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாளைக்கு மருந்து கொடுப்பாரு. அவ்வளோதான், நல்லா ஆகிடுவேன் நீ. 4வது நாள் நீ டாக்டர்கிட்ட போக மாட்டியே, நீயே அதில் ஒரு கிக்கு இருக்கும், அப்படி சொரிஞ்சிக்கிட்டு தெலுங்கில் நாங்கள் சொல்லுவோம், கோத்தி புண்டு பிரம்மராக்காசின்னும். குரங்குக்கு புண்ணு வந்தால் பிரம்மராட்சசனை மாதிரி பண்ணிவிடுமா அது. ஸோ எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவோம். அதை சொரிஞ்சு அது அப்படியே சீவு ரத்தம் வர மாதிரி பண்ணி 3 நாளில் நல்லா ஆக வேண்டியது. அதுக்கப்புறம் 30 நாள் டாக்டர்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்போம். அப்போ ஒரு கஷ்டம் போகணுன்னா முதல்ல கஷ்டத்தை பற்றி சொரியறது விடணும். கஷ்டம் கூட உனக்கு ஒரு கிக்காக இருக்கும். அதுக்காகவே 4 பேர்கிட்ட போய் புலம்புவேன், 4 ஜோசியக்காரங்கிட்ட போவேன். கடைசியில் எந்த ஜோசியத்தில் உன் கஷ்டத்துக்கு வழி தேடி போனியோ அந்த நீயே ஜோசியக்காரன் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. எந்த கஷ்டத்தை விட போனியோ அந்த கஷ்டமே உன்னை இந்த மாதிரி கொண்டாந்து விட்டுடும். நிறைய பேர் இதுதான் பண்ணுவாங்க. இவன் போய் கஷ்டத்துக்கு ஜோசிக்காரனை பார்த்து அவன் 4-5 பேர் சொன்னதெல்லாம் கேட்டு இவனே ஒரு புது ஜோசிக்காரனை உருவாயிடுவான்.
அவன் ஒன்றையும் குழப்பின்னு இருப்பான். ஏன்னா அறவேக்காட்டில் இருக்குது ஜோதிக்காரன் சரியில்லை. அதனால் ஒரு கஷ்டம் தீரணும்னா அதுக்கு வழி என்னன்னா, கஷ்டத்தை பற்றி நினைக்கிறது விட்டுணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணும். அதுக்கான தீர்வுகள் அதுதான் நம்முடைய மைண்டில் வரணும். எப்போ பாரு கஷ்டத்தை பற்றி அவங்ககிட்ட புலம்புறது, இவங்ககிட்ட புலவருது, ஊர் பூரா ஜாதகம், ஜோசியம், தகடு, மோதிரம், வாஸ்து, பரிகாரம், பேரை மாத்துறதுன்னு சரி அலையிறது. இதனால என்னத்தான் ப்ராப்ளம் தீர்ந்துடும். உனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடங்குதுன்னு வைய, 10,000 ரூபாய் கடன் ஏன் நினைக்கிற? ஆன கடன் ஆகிப்போச்சு. இப்போ நீ இதை பற்றி நினைக்கிறத விட்டு ஏதாவது பார்ட் டைம் செய்யணும். இப்போ பேப்பரெல்லாம் வீடுங்களில் போடுறாங்கல்ல, அதுக்கு ஆளே கிடைக்கிறது இல்லை. ஒரு பேப்பருக்கு 30 பைசா கிடைக்கும். ஸோ காலையில் ஒரு 1 ஹவர் ஸ்கூட்டரோ காரை எடுத்துன்னு ஒரு 100 பேர் வீட்டில் பேப்பர் போட்டு வந்தேன்னா உனக்கு அந்த 30 பைசா இன்ட்டு 100, 200 என்ன இருக்கும் கிடச்சிடும். எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, ஆளே கிடைக்கிறது இல்லை. சிக்கிம், மணிப்பூர்லேருந்தெல்லாம் ஆள் கொண்டாடுறாங்க. நீ படிச்சிருந்தா என்ன, அதை பற்றி என்ன, டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்கணும். போயிட்டு சாயந்தரம் 4லேருந்து ராத்திரி 10 வரைக்கும் வேலை செஞ்சேன்னா ஒரு 400 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ பணம் சம்பாதிக்க முடியும். டோல்கேட் இருக்குது, அந்த வேலைக்கு கஷ்டம்னு யாரும் வர்றதில்லை. நீ போனேன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சானாக்கா உனக்கு ஒரு 400லேருந்து 600 ரூபாய் கொடுப்பாங்க. பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. நீ சோம்பேறி. உனக்கு எதுவும் செய்யாமல் கஷ்டத்தை பற்றி பேசினே இருந்தால் கஷ்டம் தீர்ந்துருமா? இப்போ 10,000 ரூபாய் கடன் இருக்கிறவன் என்ன பண்ணோம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். அப்போ 10,001 ரூபாய் வந்துச்சுன்னா உனக்கு 10,000 கடன் தீர்ந்து போச்சு. நீ தான் பணக்காரன், 1 ரூபாய் கையில் இருக்குது இல்லை. நீங்கள் யாரும் உழைக்கவே தயாராக இருக்க மாட்டீங்க. கஷ்டப்பட்டு புலம்பின்னு இருக்கணும், அவ்வளோதான். 1000 வேலை இருக்குது நாட்டில். ஒருத்தனுக்கு கடன் வந்திருக்கும், உனக்கு கடன் தெரியுது இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் உனக்கு என்ன கொடுக்க போறானா? இருக்காது. யாரோ கடன் கொடுத்தவன் வீட்டில் வந்து சதம் போடுற போது எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன்னு உன்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால உடனே புதன்கிழமை வந்துருங்கன்னுவேன். அவனுக்கு என்ன ஆகுது, புதன்கிழமை திருப்பி வந்து சதம் போடுவான். இங்கே வாங்கி அங்கே கொடுத்து, அங்கே வாங்கி இங்கே கொடுத்து, கடைசியில் 5 வட்டிக்கு போய் 8 வட்டிக்கு போய் நீ 1 ரூபாய் கடனை 9 லட்சம் கடனை மாற்றிக்கின்னு இருப்ப. ஏன்னா மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாது. உனக்கு ஒரு கஷ்ட காலம் வருது. நேற்று வரைக்கும் 4 இட்லி சாப்பிட்டு இருந்தேன், மிஞ்சி போனால் 2 இட்லி சாப்பிட போகிற, இல்லை ஒரு அரிசி கஞ்சி குடிக்க போகிற, அவ்வளோதானே. உன் ப்ராப்ளம் உன்கிட்ட பணம் இல்லைங்கிறதோ நீ இட்லி கம்மியாக சாப்பிட்றதையோங்கிறது இல்லை. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி வெளியூர்லேருந்து வர்றவனுக்கெல்லாம் சிக்கன் மசாலா அரைச்சி அவனுக்கு கோழி பிரியாணி வச்சு அவன் நல்லா தின்னுட்டு போடுவான். அப்புறம் ஒரு கஷ்டம் வரும்போது சொல்லுவான், எனக்கு தெரியும் இவன் கண்ணு மண்ணு தெரியாது, ஆடின போதே தெரியும் இப்படி ஆவாண்டு, உன் கோழியும் வேஸ்ட்டு, கடன் வாங்க மாட்டு, இருக்கிறத வச்சு போடு. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உணர்வார்ல. ஒரு குளத்துல தண்ணி இல்லைன்னா ஓடி போகும் பறவைங்க. அந்த மாதிரி நீ வசதியா இல்லைன்னு தெரிஞ்சா எந்த நாயும் உங்ககிட்ட வராது. அவனுக்காக நீ ஏன் கடனாளியானு? இதெல்லாம் தான் நம்முடைய ஆன்மீகம். என்னுடைய ஆன்மீகம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், டவுன் டு எர்த். ஆனால் ஜனம் கேட்கறது இல்லை. நானும் மைக் வச்சு தான் சொல்கிறேன், புரிகிற பாஷை தான் சொல்கிறேன், எளிமையாக தான் சொல்கிறேன். ஆனால் ஜனங்க மாறுறதே இல்லை. கெட் இன் டு மோர் அண்ட் மோர். ஒரு பைஜமா நாட்டு ஊதுச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டாமல் இருந்தியானா அந்த முடியை கண்டுபிடிச்சி பிரிச்சிடலாம் இல்லையா? அந்த நாட்டை அவசரமாக இருக்க பார்த்தியானா இன்னும் ஜாஸ்தி நாட்டாயிடும். அதுக்கப்புறம் எப்படி 8 முடிச்சு வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும். பாத்ரூம் வந்தால் கூட பைஜமா கட் பண்ணிட்டு ஓடுவேன் பாத்ரூமுக்கு. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் மோர் நாட்ஸ் இல்லை? அப்படி ஆகணும். நாங்கள்லாம் சித்தர்கள், எங்கள் வேலையே இதுதான். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்த்து, எப்படி நாட்டு வந்துருச்சு இல்லை, அந்த மாதிரி முன்னை வினையின் முடிச்சை அவிழ்த்து, பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணோம், ஒரு கட்டு போட்டுடணும். எங்கே பாம்பு கடிச்சிச்சோ பிளேடு வச்சு கீறி அந்த ரத்தத்தை வெளியேற்றணும். பின்னும் வரும் வினையின் வலையை பிசைதல், இதுதான் நாங்கள் செய்கிற வேலை. அதாவது எதனால நீ கஷ்டப்பட்டிருக்கியோ அந்த கஷ்டத்தினுடைய முடிச்சு அவுக்கணும். அது இன்னும் பரவாமல் இருக்கிறதுக்காக கட்டு போட்டுடணும். அதான் பின்னும் வரும் வினையின் வலையை பிசைதல்னா அந்த விஷம் பரவாத மாதிரி கட்டு போட்டுட்டு இருக்கிற விஷயத்தை வெளியே எடுக்கணும். இதுதான் மகான்கள் செய்கிற வேலை. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். We want to unravel the knot and ensure that you don't get into further problems. You give very practical advice, but you don't follow. You never follow. ஆனால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. என்னைக்கு நாங்கள் சொல்கிறத அப்படியே கேட்குறீங்களோ, பிளைண்ட், கிணத்துல குதினா குச்சிடணும், அதுக்கு மேலே நீ யோசனைலாம் பண்ணியானாக்கா என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது.
உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தானே என்கிட்ட வந்த, சும்மா இரு, நான் உன் வயிற்றுல கை வச்சு நானே நீச்சல் அடிச்சு உன்னை கரையில் கொண்டு போய் விட்டுருவேன். நான் உன்னை நீச்சல் அடிக்கிற போது நீ நீச்சல் அடிச்சானா நான் முழுகி போடுவேன். எனக்கு என்ன தலையெழுத்தா, நீ முழுகு. இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன் 3 பேரும் தண்ணியில் முழுகி இருந்தாங்க. இவன் அல்லா அல்லா அப்படின்னா அல்லா வந்து காப்பாற்றிட்டார். ஒரு ஜீசஸ்னா ஜீசஸ் வந்து காப்பாற்றிட்டார். இவன் புள்ளியாரே 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 அப்படின்னா புள்ளியார் காப்பாற்றவே இல்லை, எதிரில் நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க என்ன புள்ளியாரா, அவங்க சாமி எல்லாம் அவனை காப்பாத்திச்சு, நீ டான்ஸ் ஆடுறியன்னு. நீ என்ன தண்ணியில் முக்கி டான்ஸ் ஆடினல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு நீ என்ன தண்ணியில் முக்கி டான்ஸ் ஆடினல, திஸ் மை அவர் அப்படின்னு. எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, நாம் அந்த தீர்வுகளை தேடவில்லை. என்ன தீர்வுன்னு தெரியாம தேடுறோம், அதான் ப்ராப்ளம். ஒரு ஆள் புலி வேட ஆட்டுறன்னு காட்டுக்குள்ள போனான். 3 நாள் நல்லா அலைஞ்சிட்டு காட்டில் ஒரு புலி கூட இல்லை அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கேட்டானா, புலி இல்லைன்னு எப்படியா சொல்ற, புலி எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்குன்னு. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வந்ததா புலி எப்படி இருக்குன்னு தெரியாத புலி தெரியும் இருந்தவர். அப்போ எதிராளி சொன்னானா, புலி வந்து மாதிரி புள்ளியா இருக்கும், அதில் இதெல்லாம் இருக்கும், வாய்க்கிட்ட 2 மீச மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. நம்பால் புண்ணியாத்மா சொன்னானா, ஆமாம்மா என்கிட்ட அடுக்கலையில் கூட பார்த்துருக்கேன் நானா. அப்போ அவன் சொன்னானா, உனக்கு புலியை பற்றி தான் தெரியாது நினச்சிருந்தேன், இப்போதான் தெரியுது பூனையை பற்றி கூட தெரியல. எதை தேடுறன்னு தெரியாமே தேடி இருந்தா எப்படி உனக்கு புலி கிடைக்கும்? இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஒரு ஆள் மோதிரம் தொலைஞ்சு போச்சு. ஒரு விளக்குக்கு அடியில் அவன் தேடி இருந்தான். என்ன பண்ண, மோதிரம் காணாமல் போச்சு, தேடுறேன்னா. எங்கே காணாமல் போச்சுன்னு, தான் அங்கே காணாமல் போச்சு அப்படின்னா. இங்கே ஏன் தேடுறேன், அங்கே இருட்டாகுது, இங்கே தான் வெளிச்சமாகுதுன்னு. ஸோ எதை தேடுறான்னு தெரியல, எங்கே தேடணும் தெரியல. இப்படி இருந்தால் என்னத்த தேடுதல் கிடைக்கும், என்ன சொல்யூஷன்லாம் வரும். அதனால் நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழி தாங்குது, நீங்கள் வெளியில் மாறக்கூடாது. வெளியில் ஜீன்ஸ் மாட்டின்னு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஹேட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் உதவாது. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், உள்ளுக்குள்ளே வரணும். ஒரு சாமியார் உட்காந்துருந்தார், ஒரு எலி ஓடி வந்துச்சு. என்னான்னாரு, பூனை துரத்தின்னு வருதுன்னாரு. ஒரு கமண்டத்துலேருந்து தண்ணி எடுத்து ஓம் ரீம் நீயே பூனையா போன்றார். எலி பூனையாயிடுச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துச்சு. என்னான்னாரு, பின்னால் நாய் துரத்துது, கடிக்க வருது. இவர் ஓம் ரீம் ஒன்னையே நாயை மாற்றிட்டேன் போ. நாயை ஓடி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துச்சு. என்னான்னு, புலி துரத்துதுன்னு. ஓம் ரீம் ஒன்னையே புலி ஆக்கிட்டேன் போ, இனிமேல் உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு புலி வந்துச்சு. இவர் நான் தான் உன்னை புலியாக மாற்றிட்டேன், உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. அது இப்படி பார்த்தா அங்கே பருந்து கழுகெல்லாம் வட்டம் போட்டுனுக்குதான். சாமியார் புலி ஏன் கழுகையும் பருந்தும் பார்த்து பயப்படுதுன்னு. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுதான், இது உடம்புல புலி ஆனால் உள்ளுக்குள்ளே எலி, அதனால் கழுகை பார்த்தா கிளி. ஸோ நீ பில்கேட் ஆயிடலாம், லக்ஷ்மி மிட்டல் ஆயிடலாம், என்ன வேணா ஆயிடலாம், அந்த எக்ஸ்டர்னல் சேஞ்ச். உள்ளுக்குள்ளே நீ அப்பயும் எலியாக தாங்கிற. அதனால் அந்த ஒரு ஃபுல் ஐடியா வரணும். என்ன, அது வராத வரைக்கும் ப்ராப்ளம் தான் வரும். நான் சொன்ன முன்னாடி புவனேஸ்வர் தியேட்டரில் நான் வந்து டோட்டல் டமால் சினிமா பார்த்தேன். அதில் அவங்க ஒரு ஏரோப்ளேன் கம்பெனியில் ஹையர் பண்ணிக்கிட்டு ஏரோப்ளேன் எடுக்கணும். அப்போ ஒன் ஆஃப் த ஹீரோஸ் சொல்லுவான், ஏன் லேட் ஆகுதுன்னு. இல்லை ஒரு பார்ட்ஸ் வரல, பின்னால் ஃபேனு, அது வந்தால் தான் முடியும் அப்படின்னு. சரி என்ன பார்ட்னு, ஃபேனுன்னா இவ்வளோ தானே, நான் வீட்டுக்குள்ளே போய் ஃபேனை கட்டின்னு வந்து மாட்டி விடுவான் பின்னால். ஸோ அந்த ஏரோப்ளேன் கம்பெனிக்காரன் சொல்லுவான், இது வீட்டு ஃபேனோட ரெக்கை, இதை போட்டால் ஹெலிகாப்டர் எப்படி பறக்கணும். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், ஹெலிகாப்டருக்கு தெரியாது இல்லை இது வீட்டு ஃபேனோட ரெக்கைன்னு. ஒரு ஆள் சைக்கோஃபோபியான்னு சொல்லுவாங்க. சைக்கோஃபோபியானா இல்லாத ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைச்சு அப்படியே அதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவனுக்கு எப்போ பாரு மனசுக்குள்ள தான் பூனை பூனை பூனைன்னு ஆயிடுச்சு. அவன் மனுஷன்தான்,
ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டின்னு போனாங்க. சைக்கியாட்ரிஸ்ட் அவனை அப்படியே ஆட்டோ சஜஷன்லாம் பண்ணி, நீ இனிமேல் பூனை கிடையாது பூனை கிடையாது பூனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் வீட்டுக்குள்ளே கட்டில் கட்டியில் தான் போய் உட்காந்துருந்தானா. அவனை திருப்பி சைக்கியாட்ரிஸ்ட்டை வர வச்சு, ஏன் இவன் கட்டில் கட்டிலேயே இருக்கு, நீ தான் பூனை இல்லையே மனுஷன் ஆகிட்டே இல்லைன்னா. ஆமாம் நான் மனுஷன் ஆகிட்டேன் அப்படின்னா. அப்போ ஏன் ரோடுக்கு போகாத உட்காந்து இருக்கேன்னு, நான் பூனை இல்லைன்றது எனக்கு தெரியும், நாய்க்கு தெரியாது இல்லை நான். எப்பயுமே குழப்பத்தில் இருக்கிற புண்ணியாத்மாக்களை யாராலையும் மாத்திரவே முடியாது. அதனால அன்லஸ் யூ சேஞ்ச் இன்டர்னலி, உள்ளுக்குள்ள மாற்றங்கள் வரணும், அந்த தன்னம்பிக்கை வரணும், தைரியம் வரணும், தெளிவான சிந்தனைகள் வரணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி போடணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வராத வரைக்கும் எத்தனை சாமியார் சேர்ந்தாலும் நீ எத்தனை கோயில் சுத்தினாலையும் உனக்கு அடுத்தடி வரப்போறதில்லை. இட்ஸ் ஒன் மோர் ப்ரொடெக்ட் ஃபார் யூ. கோயிலுக்கு போனால் நல்லாயிடும், சாமியாரை பார்த்தா நல்லாயிடும், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ உன்னை மாற்ற வேணும். தன்னை அறிந்து இன்புறவே வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அது தெளிவான சிந்தனைகள்லையும் மற்றவங்க பார்த்து கற்றுக்கிறதுலையும் உலகத்தை படிக்கிறதுலையும் தன்னம்பிக்கையிலையும் வரும். உன்னுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் உன்னுடைய இன்செக்யூர் ஃபீலிங், பாதுகாப்பற்ற ஒரு மன உணர்வு. இன்செக்யூர் ஃபீலிங் எங்கே வருது? ஃப்ரம் ஏ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னை பற்றி தனக்கே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்கேருந்து வருதுன்னா கம்பேரிசனில் வருது. நமக்கு என்ன லைஃபோ அது நமக்கு உண்டு, மற்றவங்க லைஃப் அவங்களுக்கு உண்டு. அவன் கார் வச்சுருந்தா நமக்கு என்ன ஆகுது, நம்மக்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குதா, அதுவும் இல்லையா, கவலையே இல்லை, பேசாமல் 50 ரூபா விசாரிச்சுட்டு பஸ்ஸில் உட்காந்து கண்ணை மூணாக்கா நம்ம கந்த சஷ்டி கவசமாக சொல்லலாம் இல்லையா. ஸோ ஒய் வி ஷுட் எவர் கம்பேர், பிகாஸ் வி ஆர் ஹேவிங் ஜெலசி, அவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பொறாமை, அழுக்காறு, அதனால வர்ற ஆசை அவா, அதனால வர்ற கோபம் வெகுளி, அதனால வர்ற கெட்ட வார்த்தைகள் இன்னா சொல் இன்னான்கும் எடுக்காரு. இல்லைன்னா கடவுள் நம்மளை நல்லதாக வச்சிருக்காரு. எவரும் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கேட்டேன் தேவாரம். மற்றவங்களோட எனக்கு நீ எல்லாம் நல்லதான் செஞ்சிருக்க பாரு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, கை காலெல்லாம் வேலை செய்யுது, இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அடியோ உதவியோ வாங்கினு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குடும்பம் கூட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன்னா பார்க்கறதுக்கு 40 ரூபா பஸ்ஸுக்கு இருக்கு, ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் ஊற்றுறதுக்கு காசு இருக்கு, எல்லாம் கொடுத்துருக்காரு கடவுள். இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்னுவான். இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதே இல்லை, இல்லாத எதையோ ஒன்று நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பான். கடவுள் ஒரு நாள் எல்லார் கனவுலையும் வந்தாராம். நாளைக்கு காத்தால 7லிருந்து 7:30 நீங்க என் கோயிலில் வேண்டிட்டு வீட்டுக்கு போங்க, நீங்க கேட்டதெல்லாம் வீட்டில் இருக்கோன்ட்டாராம். இவங்கெல்லாம் அப்படியே ஜாலியாக ராத்திரிலாம் தூங்காமல் மறுநாள் கோயிலுக்கு போயிட்டு 7லிருந்து 7:30 ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தி வயிற மோதிரம் கேட்டிருந்தா, மோதிரம் டேபிள் மேலே இருந்துச்சு. அதை எடுத்துன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் காட்டணும். உனக்கு பாரத் ரத்னாவே கொடுத்தா கூட உன்னை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டு பாரத் ரத்னா கொடுத்தா என்ன லாபம்? அதை காட்டி 4 பேர்கிட்ட பீத்திக்கணும். அப்போதான் எனி அச்சீவ்மெண்ட் மேக்ஸ் எனி சென்ஸ். இல்லைன்னா ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாக்கா என்ன பண்ண போகிற பாரத் ரத்னா வச்சு. ஸோ அந்த மோதிரத்தை எடுத்துன்னு பக்கத்து வீட்டுக்கு ஓடினான். போயிட்டு அக்கா அக்கா ஒரு அதிசயம், என்ன நான் கடவுள்கிட்ட வைர மோதிரம் வேணாக்கா, அப்படியே வந்துச்சு பாருண்ணா. அவன் ஆமாம்மா நான் கூட வைர ஓட்டியான்னு கேட்டேன், அவன் வந்துச்சு பாரு அப்படின்னா. இவளுக்கு வைர மோதிரம் கிடைச்ச சந்தோஷம் கோயந்தா. அவள் அவ்வளோ பெருசு கேட்டு வாங்கியிருக்கா, நம்ம மோதிரத்தோட ஏமாந்து போட்டோமே அப்படின்னு அவளுக்கு தோணுது. இந்த உலகத்தில் கம்பேரிசன் தான் நமக்கு துக்கத்துக்கு காரணம். கம்பேரே பண்ணலன்னா உனக்கு இருக்கிறது போகிறோம், சந்தோஷமா இருப்ப. நீ கண்டென்டட் லைஃப் வில் மேக் யூ ஆல்வேஸ் ஹாப்பி. இன்னொரு நாள் கடவுள்கிட்ட எல்லாம் முறையிட்டாங்களாம். கடவுள் சொன்னாரா, நாளைக்கு காத்தால கோயிலுக்கு வாங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் மூட்டை கட்டின்னு வாங்க, நான் லைட் ஆஃப் பண்ணுவேன். அந்த கேப்பில் நீங்கள் யாருடைய கஷ்டத்தை வேணாலும் தூக்கின்னு போயிடலாம், உங்கள் கஷ்டம்லாம் ஒரே நாளில் தீர்ந்துருன்னாரு. அவ்வளோ ஆளுக்கு மூட்டை கட்டின்னு கஷ்டத்தை கொண்டாந்து வெயிட் பண்ணின்னுக்கிறான். லைட் ஆஃப் ஆச்சு. இவனுக்கு தன்னா ஒரு ஞாபகம் வந்தான், இந்த மூட்டையில் என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவங்க மூட்டையில் என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஒம்புல மாட்டிக்கினா ப்ராப்ளம்னு கடவுள் லைட் போட்ட போது அவன் கஷ்டத்தை எடுத்துன்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். சொல்லக்கூடாது. அந்த மாதிரி உனக்கு ரீசனிங் வந்துச்சுன்னா நம்ம நல்லா தான் இருக்கிறோம், மற்றவங்களை பற்றி நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லைன்னு தெரியும். ஒரு ராஜா தண்டோரா அடிச்சானோ, என் நாட்டில் இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம்
கியூவில் காத்தால நிற்கணும். இது வரைக்கும் நான் பார்க்காத பழம் யாருன்னா கொண்டாந்தா அவங்களுக்கு $10,000. எனக்கு தெரிஞ்ச பழத்தை கொண்டாந்தா அவங்க வாயில் வச்சு அடி விடுவோம் அப்படின்னு. லைனில் எல்லாம் நிற்கிறாங்க. மொத்தம் வாழைப்பழம் கொண்டாந்தான் வாயில் வச்சு, வாழைப்பழம் எனக்கு தெரியாது அப்படின்னு. கோயாப்பழம், சாத்துக்குடி, கமலாப்பழம் எல்லாருக்கும் அடி. ஒருத்தன் மாதுளம்பழம் அவன் வாய்க்குள்ளே வச்சிடுறாங்க. இங்கெல்லாம் வாய் கீறி ரத்தம்லாம் வருது. அவன் கெகபிகன்னு சிரிக்கிறான். அந்த ராஜாவுடைய ஆள் கேட்குறான், நான் அவனை அடிக்கிறத வேணா கம்மி பண்ணுறேன், ஆனால் வாயை அடிச்சுன்னு மாதுளம் பழங்குது, நீ எப்படிடா சிரிச்சின்னு இருக்க, அது மாத்திரம் சொல்லிடுன்னு. அவன் இப்படின்னா ஏன்னா பின்னால் இருக்கிற வச்சுன்னுக்கிறானோ. ஸோ இவன் வாய் மாதுளம் பழத்துல கிழிஞ்சதை பற்றி இவனுக்கு கவலையே இல்லை. அடுத்த அவன் வாய் கிளிய போது பாரு பிளவு. அது சரியா? அந்த மாதிரி நீ எப்பயுமே உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அவனுக்கு உன்னை விட ப்ராப்ளம் இருக்குது, ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிரு, எந்த வரும்பும் வரவே வராது. ஸோ அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் ஃப்ளோஸ். லைஃப் எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுதான் பகவத்கீதை. இவ்வளோ நேரம் நான் மொக்கையா சொன்னதை கிருஷ்ணர் சென்சிபிளா சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். Yes, why you are not peaceful? Why you are peace? You have expectations in life. When you have no expectation in life, what is there in this world to disturb you? உனக்கு எந்த எதிர்பார்ப்புமே உலகத்தில் இல்லைன்னு வை, அப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த விஷயம் இருக்கவே இருக்காது இல்லையா? அதனால அந்த அந்த நிலைகளை, ஒரு சுயநலமற்ற வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்கள் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை, அவர்கள் எதையும் பாதித்து விடுவதும் இல்லை. I won't get polluted, nor I will pollute anyone. That is the highest level possible on earth. நெருப்புடான்ற மாதிரி தலைவர் சொன்ன. நெருப்பு என்ன பண்ணும்? எத்தனை குப்பையை கொண்டு போய் அதில் போட்டால் கூட கொஞ்ச நேரத்தில் அந்த குப்பை நெருப்பாயிடும். இது நான் ஒரு குப்பையே கூட நெருப்பா மாற்றக்கூடிய பவர் நெருப்பு கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ நெருப்பு எதனாலும் பாதிக்கப்படாது, எதையும் பாதித்து விடாது, அது தன்கிட்ட வர்றவங்களையும் நெருப்பா மாத்திடும். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னா ஒரு நெருப்புக்கு அதனால் ஆக வேண்டிய ஏதாவது இருக்க ஒரு வேலை. நீங்க தான் நெருப்பை மூட்டிட்டு இட்லி சுடுறீங்க, சாதம் பொங்குறீங்க, தோசை சுடுறீங்க. நெருப்புக்கு என்ன ஆகணும்? மலைக்கு என்ன ஆகணும்? காத்துக்கு என்ன ஆகணும்? ஆத்துக்கு என்ன ஆகணும்? அந்த மாதிரி இருந்தா சுயநலம் இல்லைன்னு அர்த்தம். லாங் பேக் ஒரு 4 வரி கவிதை சொன்னேன் நான். தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை, தனக்காக மென்காற்று வீசவில்லை, தனக்காக சோழ நதி பாய்வதில்லை, மனிதன் மட்டும் மட்டும் தனக்காக வாழ்கின்றான். அப்படின்னு உலகத்திலேயே மழை எதையும் எதிர்பார்க்காது பெய்யுது. கைமாறு கருதா மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலகு. எந்த பிரதிபலனும் இல்லாமல் பெய்கிற இந்த மழைக்கு இந்த உலகம் எதை திருப்பி கொடுக்க முடியும்ன்றார் வள்ளுவர். ஒரு நதி இருக்கு, அது எங்கேயோ கங்கோத்திரி யமுனோத்திரியில் அவ்வளோ சுத்தமாக கிளம்பி வருது. இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வர 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 தேவப்பிரயாக், கர்ணப்பிரயா, நந்த பிரயாக், அப்படி ரிஷிகேஷ் தாண்டி ஹரித்வார் வர்றதுக்குள்ள ஊரில் இருக்கிற சாக்கடை, எரும மாடு கழுவுறதுலேருந்து எல்லாத்தையும் அந்த கங்கையை பொல்யூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமும் அது நிற்கிறதே இல்லை. ஹரித்வாரில் கங்கா மாதா கி ஜெயின் 2 விளக்கேற்றுவானுங்க. இட் இஸ் நாட் பாதர்ட் வெதர் யூ ஆர் வர்ஷிப்பிங் ஆர் நாட். அதனுடைய போக்கில் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த எதிர்பார்ப்பும் மற்ற, எந்த சுயநலமும் மற்ற ஒரு நதியை போல், காற்றை போல். இப்போ நீங்கள்லாம் கண்டீங்க, உங்கள் மூக்குக்குள்ளே காற்று போயிட்டு வந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன ஃபோன் போட்டு சொன்னீங்களா, எனக்கு 1 லிட்டர் காற்று அனுப்புங்க அர்ஜென்ட்டாக ஆக்சிஜன் கேட்டிங்களா? அது பாட்டுக்கு வருது. உலகத்திலேயே நல்லவன் கேட்டவன் எல்லார் மூக்குக்குள்ளேயும் போது எல்லார் மூக்குலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. உன்னுடைய நுரையீரல் கரெக்டாக இருக்கணும் அந்த காற்றை வாங்கி உருப்படுறதுக்கு. நீ ஏதோ தம்முக்கும் அடிச்சு ஏதாவது பண்ணி நீ உன் சிஸ்டத்துக்கு எடுத்துன்னு இருந்தா காற்று உன் மூக்குக்குள்ளே போனால் கூட உனக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. ஆறு மலை எல்லாமே இந்த உலகத்தில் தெய்வீகமானவை. இவங்க எல்லாரை விட கடவுள் மனுஷனை ரொம்ப நாளா படிச்சார். நீ கடவுள் ஆகலான்டா நாயேன்னாரு. கடவுள் ஆகிறதவரை எல்லாம் செய்யறான். They are living like bees and not they want ever to become gods. இல்ல, அதனால சுயநலமற்ற நிலை இருந்தால், அந்த வாழ்க்கை தத்துவம் புரிந்தால் அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. கடவுள் நம்மகிட்ட அன்பு வடிவாக இருக்கிறார், கடவுள் நம்மகிட்ட அறிவு வடிவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை தேருக்கு 2 பக்கம் 2 குதிரை, ஒன்னு அறிவு ஒன்னு அன்பு. அதை வச்சுக்கிட்டு
இந்த ஆத்மா பயணப்பட்டுச்சுன்னா நீங்க ஏற கட்டிடுவீங்க. யூ வில் பேக் அப் யுவர் லைஃப் பியூட்டிஃபுல்லி. அப்போ அன்பையும் நமக்கு யூஸ் பண்ண தெரியல, அறிவையும் நமக்கு யூஸ் பண்ண தெரியல இல்லையா? ஒரு 4 செவத்துக்குள்ள 3 பேர் கூட இருக்கிறது இல்லை ஒரு வீட்டில். எப்போ பாரு சண்டை சண்டை சண்டை, எல்லாத்துக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. தே ஹாவ் சோ மெனி petty fight, this and that. They don't have peace even within the 4 walls, 3 people. அப்போ அன்பை நீ யூஸ் பண்ணல. அன்பு தான் கடவுள். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அப்போ லவ் பெர்சானிஃபைட் இஸ் காட், காட் சிவா. அப்போ அன்பையே வெளிப்படுத்த தெரியல உனக்கு. இஸ் இட் நாட்? யூ ஆர் சோ மச் டான் பை யுவர் ஓன் எமோஷன்ஸ். இது அறிவு. கடவுள் நம்மகிட்ட அறிவா இருக்காரு. அந்த அறிவை நாம விருத்தி பண்ணிக்கிட்டே போனா அதுக்கு பேர் வாலறிவு. வாலறிவுன்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த பத்தியும் நமக்கு தெரிஞ்சிடும். அதான் வாலறிவுன்றது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு ஜென்மத்தில் படிச்சா 7 ஜென்மத்துக்கு இருக்கும். Manifestation of the perfection that is already in you, Vivekananda. You are already the embodiment of perfection. So this அறிவுன்றது என்ன? விஸ்டம்ங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷனை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு கருவி, அவ்வளவுதான், ஒரு காரணியம். அறிவு அற்றம் காக்கும் கருவின்றார். எல்லா ப்ராப்ளத்திலிருந்தும் காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் உங்ககிட்ட அறிவை கொடுத்துருக்கிறார். எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதும் நோய். யார் ஒருத்தன் நல்லா ஆன்டிசிபேட் பண்ணி பிளான் பண்ணி இருக்கானோ அவனை இந்த உலகத்தில் அதிர வைக்கிற பாதிக்க வைக்கிற செயல்கள் எதுவும் இல்லை. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறிகிலாதார். அறிவு இருந்தா என்னெல்லாம் நடக்கும், அதுக்கு எப்படி நம்ம நடக்கணும்லாம் புரிஞ்சுக்குவான். அறிவில்லாதவனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. என்னுடையரேனும் அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா அறிவு இல்லைன்னா நீ எல்லாத்தையும் வீணாக்கிடுவே. யாரோ ஒருத்தன் உன்னை முட்டாளாக்கிட்டு எடுத்துன்னு போயிடுவான்னு அர்த்தம். ஸோ அன்பு இருக்கு, அறிவு இருக்கு. இது 2 தான் 2 குதிரை. நம்ம உயிர் என்பது தேர், ஆத்மா என்பது பேசஞ்சர். இதை வச்சுக்கிட்டு ஜம்முன்னு we can travel on this earth peacefully and wind up our journey when the call comes. இவ்வளவுதான் லைஃப். எதையுமே வெளியே எடுக்க மாட்டோம். ஆனா லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா எங்கிருந்து வந்துடும்? We are disturbing our own peace. Who asked you not to love people? Who asked you not to use the God given wisdom which is freely available within yourself? எதையும் வெளியே எடுக்க மாட்டோம். கஷ்டம் தான் என்ன அர்த்தம்? You should plan your steps.